இந்த ஐபிஎல் 2025 சஸ்பென்ஷனுக்கு அப்புறமா இந்த டாப் 3ல் இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாமே டேபிளுக்கு கீழே இருக்கக்கூடிய அணிகள்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. நினச்சேன் சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் இந்த ஒரு பிரச்சனை வரும்னு நினச்சேன். ஆனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா டாப் 3 டீம்ஸுக்கு இப்போ அடுத்து பிளே ஆஃப்ஸ் வருது அடுத்த வாரம். இப்போ ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல, அதாவது யார் சாம்பியன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு தெரிஞ்சிடும், அவங்க சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் வந்து வின் பண்ணாங்க, ஓகே இப்போ இன்னொரு மேட்ச் விளையாடாங்கன்னா ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். ஆனால் இல்லை மும்பை இந்தியன்ஸ் தவிர மற்ற எல்லாரும் தோற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது இப்போது நடந்து முடிஞ்ச டிசிக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்குமான மேட்சோட ரிவ்யூ. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை டபுள் ஹெட்டர்ஸ் மேட்ச் இருக்குல்ல, அகமதாபாத்தில் ஜிடிக்கும் சிஎஸ்கேவுக்கும், அப்புறம் டெல்லியில் எஸ்ஆர்ஹெச் கேகேஆருக்கும். இந்த 2 மேட்சோட ப்ரிவியூவும் பார்க்க வந்திருக்கிறீங்க. நம்ம வழக்கமாக ரெக்கத்தானும் கிரிக்கானும் சேர்ந்து நம்ம ஒவ்வொரு மேட்சுக்கும் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மேட்ச்சில் நம்ம கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது பஞ்சாப் கிங்ஸ் vs டிசி மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் அதிக ரன் அடிப்பான்னு. ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆமாம் இந்த மேட்ச்சில் வந்து டிசி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் சமீர் ரிஸ்வி அதிக ரன் அடிப்பார்னு யாரும் சொல்லலை, யாரும் சரியான பதில் சொல்லலை. அதனால் இந்த பரிசு ஒத்தி வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இடையில ஜிடி vs எல்எஸ்ஜி மேட்சோட ரிவ்யூவும் ஆர்சிபி vs எஸ்ஆர்ஹெச் மேட்சோட ப்ரிவியூவும் நான் பண்ணாமல் விட்டுருந்தேன்ல. ஸோ இப்போ ஜிடி vs எல்எஸ்ஜி மேட்சோட வின்னர் யார் அப்படின்னா அட் விஜய் புருஷோத்தமன் 1795. அந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் அதிக ரன் அடிப்பாங்கன்னு கேட்டிருந்தேன். இதில் விஜய் புருஷோத்தமனுங்கிறவர் சரியாக பதில் சொல்லியிருந்தார். புருஷோத்தமன், நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கிரிக்கானந்தா அப்படிங்கிற ஐடிக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கான பரிசு பொருள் வந்து சேரும். அதுக்கப்புறம் அகமதாபாத்தில் நடக்க போகிற ஜிடி vs சிஎஸ்கே மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவா. அதுக்கப்புறம் டெல்லியில் நடக்க போகிற நைட்டு மேட்சான எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆர் மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் பெஸ்ட்டு பவுலராக இருப்பா. இந்த 2 மேட்சுக்குமான கேள்விகளுக்குமான பதிலுக்கு நீங்கள் ஒரே கமெண்ட் பாக்ஸில் போடக்கூடாது, தனித்தனி கமெண்ட் பாக்ஸில் போடணும், புரியுதுங்களா? அகமதாபாத் மேட்ச்னா தனியான ஒரு கமெண்ட், டெல்லியில் நடக்க போகிற மேட்ச்னா தனியாக ஒரு கமெண்ட். ஓகே, புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ நான் ரிவ்யூக்குள்ள போகிறேன். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் பஞ்சாப் கிங்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் அகமதாபாத்தில் நடக்கக்கூடிய டபுள் ஹெட்டர்ஸான முதல் போட்டியோட குஜராத் டைட்டன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் அண்ட் டெல்லியில் நடக்கக்கூடிய நைட்டு மேட்சான எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆர் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான் இந்த கிரிக்கானந்தா ஷோவிற்கு. இந்த வீடியோ வந்து ரிவ்யூலாம் தாண்டி முக்கியமானது பாயிண்ட்ஸ் டேபிள் பற்றின கொஞ்சம் விஷயங்கள் நம்ம அலச போகிறோம். யார் டாப் 2ல் முடிக்க போகிறா, யாருக்கு பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல இன்றைய தினத்தோட மேட்ச்சு பஞ்சாப்புக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் தெரியுது கிளியராகவே. ஒரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் என்னமோ ஸ்லோவாக ஆடிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். உண்மையிலுமே அதுதான். ஸோ ஹெவி டாப் 3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை ஹெவி பேட்டிங் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பிரியன் ஷாரியா அண்ட் ப்ராப் சிம்ரன் இப்போ இவங்க ஆடுறதை பார்க்கும்போது செமிஃபைனலில் சரியாக பண்ணி ஆகணும். அண்ட் வழக்கம் போல் பிரியன் ஷாரியா ஏர்லியாக போனார், அவருக்கு பின்னாடி ப்ராப் சிம்ரனும் நல்ல ஸ்டார்ட் கிடச்சிச்சு, ஆனால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் ஜோஸ் இங்கிலீஷ் வந்து அவர் கொஞ்சம் பறக்க விட்டார். ஸோ பறக்க விட்டதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம். ஸோ உங்களுக்கு தெரியுது பஞ்சாப் கிங்ஸ்க்கு அவங்க டாப் 3 எல்லாம் தாண்டி கீழே இருக்கிற மிடில் ஆர்டர் நம்பியும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லாவும் ப்ளே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போன மேட்ச்சில் உங்களுக்கு தெரியும் நேஹல் வதேரானா இதுக்கு முன்னாடி சஷாங்க் சிங் சில மேட்சஸ் ஆடி கொடுத்துருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. பட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இவங்களுக்கு ஓப்பனிங் ஸோ இப்போது கொஞ்சம் பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருக்கு. பட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாயினிஸ் அவர் வந்து கொஞ்சம் ராக்கெட் விட்டார். ஜோஷ் இங்கிலீஷும் ஸ்டாயினிஸும் வரமாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது ஸோ அவங்க வந்து இல்லைப்பா பரவாயில்லப்பா எங்களை பழசெல்லாம் மறந்துட்டப்பான்னு சொல்லி வந்து இப்போ ஒரு மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒன்று சொல்லுவேன், டிசியோட பவுலர்ஸ் சும்மா சொல்லக்கூடாது, அவங்களும் ஒரு மாதிரி ஃபைட் பண்ணாங்க, பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. ஸோ டிசியோட பவுலிங் ரொம்ப என்ன சொல்கிறது பிளானோட வந்துருக்குறாங்க, பிளான் ஏ பிளான் பியோட வந்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு மாதிரி 200 ரன்னுக்கு இல்லைனா போயிருந்திருப்பாங்க, எல்எஸ்ஜி ஆர்சிபி கிட்ட போன மாதிரி 231 240 போயிருந்திருப்பாங்க. இதை சேஸ் பண்ணும்போது இந்த கேஎல் ராகுல் அண்ட் இந்த பக்கம் ஃபேப் டு பிளேசஸ் பால் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், பட் அவங்களுக்கு ரன்னு வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இதில் ஒரு விஷயம்னா கருண் நாயர் பொறுமையாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்கேஸ் அவர் அந்த இடத்துல வராமல் வேறு யாராவது வந்து அவர் ஃபேஸ் பண்ண பால்ஸை ஃபேஸ் பண்ணாங்கன்னா மேட்ச் ரொம்ப இயர்லேயே முடிச்சிருந்துருக்கலாம். அட்டல் வந்து அவர் பங்கு கொஞ்சம் சாத்தினார், டிஃப்ரெண்டான ஸ்டான்ஸ் ஒன்று பார்க்க முடியுது. சமீர் ரிஸ்வி வந்து போன மேட்ச்சில் எங்கே விட்டாரோ அதே இடத்துல அடிச்சிருக்காரு. இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, சமீர் ரிஸ்வி எத்தனை வருஷம் பொத்தி பாதுகாத்தோம், அவர் ரிலீஸ் பண்ணியிருக்க வேணாமோ எடுத்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி மேபி
தோனி இருந்திருக்கலாம். இந்த மேட்சை டிசி வின் பண்ணுறாங்கன்னா சம்மிருசியோட கேம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மேட்சோட ரிவ்யூ ஸோ அவ்வளோதான், பேச வேண்டியது பின்னாடி இருக்குது. ஸோ முதல்ல நம்ம இப்போது அகமதாபாத்தில் நடக்க போகிற ஜிடி vs சிஎஸ்கே மேட்சில் ப்ரிவ்யூ பார்த்துடலாம். கில்ல இப்போ தான் டீம் இந்தியாவுக்கு கேப்டனாக இருக்கிறாங்க, அந்த குஷியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹெவி டாப் 3 அண்ட் டீசன்ட் மிடில் ஆர்டர் பேட்டிங் ஓகேங்களா. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, கலீல் அகமத், நூர் அகமத், அப்புறம் கம்போஜ் எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் டாப் 3, இல்லை ருத்தர்ஃபோர்டையும் சேர்த்துக்கிட்டோன்னா, இல்லைனா வந்து இதில் ஷார்கானையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா காலி சிஎஸ்கே. இன்னொன்று சாய் சுதர்ஷன் சிஎஸ்கேனாலே அது என்னவோ தெரியல, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டு க்ரியேட் ஆகுது. சாய் சுதர்ஷன் சிஎஸ்கே கிட்டனா நல்லா விளையாடுவார். இப்போ சிஎஸ்கேயோட பேட்டிங்கில் மாத்ரே அவருக்கு போடுறது கேஜி ரபடா இயர்லியாக வந்து பார்த்திங்கன்னா வருவார். சிராஜ் அது மாதிரி ஆங்கிள் கிரியேட் பண்ணி போடுவார். இன்டு தி பேடு கூட போடுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஒரு பக்கம்னா. இங்கே ஸ்பின் அட்டாக் மட்டும் இவங்களை பவுலிங் ஆர்டரை பாருங்களேன். பிரசித் கிருஷ்ணா மிடில் ஓவர் நல்லா போடுவார். இந்த பக்கம் ராஷித் கான் மிடில் ஓவர் தான் வருவார், பின்ன டெத் ஓவர் ஒரு ஓவர் எடுத்துகிட்டு போவார். சாய் கிஷோரும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருக்கு எங்கே வேணாலும் கொடுத்து ஆப்ரேட் பண்ணுறாரு சுப்மன் கில். இப்போ டேவில் ரூவிஸ், ஜடேஜா, துபே, தோனி எப்பா இந்த மிடில் ஓவர் பேட்டிங்கை பார்த்தாலே ஒரு மாதிரி பயம் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை விட அவங்க அடக்கிறதுக்கான ஒரு பவுலிங் அட்டாக் இந்த பக்கம் ஜிடி கிட்ட இருக்குது. அதனால் ஜிடி பொறுத்த வரைக்கும் அவங்க ரிலாக்ஸ்டாக ஆனாலே, அது முக்கியமாக பவுலிங் ரிலாக்ஸ்டாக ஆனாலே சிஎஸ்கேவை தூக்கலாம். வழக்கமாக தோனிக்கும் ராஷித் கானுக்கு 7ஆம் பொருத்தம், தோனிக்கும் சாய் கிஷோருக்கும் 7ஆம் பொருத்தம். என்ன பண்ணுறாருன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட்டில் வந்து ஸோ உங்களுக்கு பெல்ட்ரு கிடைக்கும். ஆனால் அரபிக்கடலில் கொஞ்சம் அந்த மழை ஃபார்ம் ஆகிருக்கு, மான்சூன் டேஸ்லாம் இப்போ தான் அப்படிங்கிறதுனால ஸோ மேட்ச் மேபி கேன்சல் ஆகலாம். பார்ப்போம், ஃபிங்கர் கிராஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த மேட்சோட நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஹெவி டாப் 3 அண்ட் ஜிடியோட பேட்டிங் பற்றி பேசியாச்சு. பட் அவங்க மிடில் ஆர்டர் இதில் அஸ்வின் அண்ட் இந்த பக்கம் ஜடேஜா இவங்க எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு அவங்க மிடில் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணி ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஜிடி vs சிஎஸ்கே மேட்ச்சு ஒருவேளை சிஎஸ்கே இப்போ ஒருவேளை நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் பிளே ஆஃப்லாம் போகிறாங்க அப்படின்னா இப்போ இந்த கான்வாங்கிறது வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போதைக்கு இந்த மேட்ச்சுக்கு என்னோடய வின்னிங் பர்சன்டேஜ் ஜிடி வந்து 54% சான்ஸ் இருக்குது. உதவுவாங்களா ஜிடி வந்து மற்ற டீமுக்கு உதவுவாங்களா, சிஎஸ்கே ஜெயிச்சு ஒருவேளை ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு உதவுவாங்களா, ஏன்னா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சோட என்னோட விக்கெட் கீப்பர் ஜாஸ் பட்லர், பேட்டிங்கில் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஆயுஷ் மாத்தே, டேவில் ரூவிஸ், அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டில் ரவீந்திர ஜடேஜா எடுக்காமல் இருக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் பவுலிங்கில் பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், நூர் அகமத், கலீல் அகமத், ராஷித் கான் இவங்களை பிக் பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் யார் எடுக்கலாம், எல்லோரும் சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், கில்லுன்னு போவாங்க. எப்போவுமே எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் மேலே போவாங்க. இப்போ சாய் சுதர்ஷன் மேலே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இதுதான் என்னோடய டீமு அண்ட் இதுதான் ப்ரிவ்யூ. இப்போ அடுத்ததாக டெல்லியில் நடக்க போகிற எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆர் மேட்சில் ப்ரிவ்யூவில் நம்ம பார்க்கும்போது இந்த மேட்சை பற்றி நம்ம என்ன சொல்கிறது, எஸ்ஆர்ஹெச் கடைசியாக ஃபார்முக்கு வராங்க. பேஷன் மலைக்கு நல்லா போடுறாரு, அதுக்கப்புறம் இஷான் கிஷன் நல்லா பேட் பண்ணியிருக்காரு, கிளாஸின் ஒரு மாதிரி நல்லா பேட் பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் கீழே அனிகேத் வர்மாவும் ஒரு பொறுப்பான தாடி இருக்காரு. எல்லாரும் இப்போ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு மாதிரி நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் கேகேஆர் சைட்லேருந்து மாற்றம் எனக்கு பெருசாலாம் இருக்காது. ஆனால் இதில் ரமன்தீப் சிங் மாதிரி ஃபெயிலியர் ஆன மாதிரி நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ரின்கோ சிங் பின்னாடி போய் ஃபெயிலியர் ஆன மாதிரி பார்க்குறேன். மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு டீசெண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே ஸோ கிளியராக தெரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரஹானே, ரகுவன்ஷி இவங்களாம் வந்து நம்ம பாய்ஸ் ஸோ அதனால் கவலையும் கிடையாது ஓகேங்களா. கேகேஆர் 51% தான் சான்ஸ் இருக்குது. எனக்கு என்னமோ ஒரு சான்ஸ் இருக்குது தான் எனக்கு தோணுது. அதனால தான் 51% வின்னிங், அதனால தான் 51% சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன்னு சொன்னேன். இப்போ அடுத்ததாக ஃபேண்டஸில் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங்கில் கிளாஸின், பேட்டிங்கில் ரஹானே, ஆல்ரவுண்டரில் சுனில் நரேன், அபிஷேக் சர்மா, ரசில், அதுக்கப்புறம் பவுலிங்கில் வந்து ஹர்ஷல் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டீமு. ஸோ இந்த டீம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜெயிச்சு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் எதுக்கு ஜெயிச்சு கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் நடக்கிற கலாட்டா இருங்க, நான் அடுத்தது வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் பற்றி பேசுகிறேன் ஓகேங்களா. சரி ஓகே, இந்த மேட்சோட ப்ரிவ்யூ நிறைவடைஞ்சது. அது 2 மேட்ச் பொறுத்த வரைக்கும். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி 2 டீமாலையும் டாப் 2க்குள்ள போக முடியும். இப்போ ஜிடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிஎஸ்கே பீட் பண்ணிடுவாங்க, சந்தேகமே கிடையாது, அவங்க டாப்புக்கு போயிடலாம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வழக்கமாக பிளே ஆஃப்ஸுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லவும் செஞ்சுட்டேன். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேங்களா. பட் டாப் 4ங்கிறதாடி டாப் 2 யார் முடிப்பா, எனக்கு என்னமோ மும்பை இந்தியன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஸோ பார்ப்போம். பட் இதுதான் என்னோட ரிவ்யூ அண்ட் கிரிக்கானந்தா ஷோ. நான் ப்ரைஸ் சொல்லியிருந்திருப்பேன்ல, எஸ் அவர் அதாவது
ஜிடி vs எல்எஸ்ஜி மேட்ச்சில் விஜய் புருஷோத்தமன் 1795 நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் கன்வே பண்ணுங்கள். நான் என்ன செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?